திருச்செந்தூர் கடற்கரையில மீண்டும் வெளிவந்திருக்கு இன்னொரு அதிசய கல்வெட்டு. அடுத்தடுத்து கல்வெட்டுகள் கடல்ல இருந்து வெளிவந்து முக்கிய வரலாறுகளை சொல்லிட்டு வருது. சாஸ்திரங்களையும் கல்விகளையும் தந்து கடவுளுடைய கடல் அரிப்பால மறைந்திருந்த முருகன் புகழ் வெளியுலகத்திற்கு வந்திருக்கு. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வர்றது வழக்கம். இங்க வரக்கூடிய பக்தர்கள் கட்டாயம் கடல்ல புனித நீர் ஆடிட்டு போவாங்க. ஆனா கடந்த ஒரு மாத காலமாகவே இங்க கடல் ரொம்பவே சீற்றத்தோட காட்சி அளிக்கிறதுனால கடற்கரையில மணல் அரிப்பு ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமா அங்க குளிக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டு படிக்கற்கட்டுகள் அடைக்கப்பட்டிருக்கு. இந்த சூழல தான் இப்படி மணல் அரிப்பு ஏற்படுறதன் காரணமா உள்ள இருந்து அதிசய கற்களும் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. கடந்த சில நாட்கள்லயே 3 கற்கள் வெளிவந்த நிலையில அது திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்கள் பத்தின கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. மாதா பிதா முனி தீர்த்தங்கள் சம்பந்தமான கல்வெட்டுகள் வெளியில வந்திருந்தது. இந்த நிலையில தான் சுமார் 6 அடி உயரம் கொண்ட கல்வெட்டு ஒண்ணு கரையில தென்பட்டிருந்திருக்கு. அத மீட்கும் முயற்சியில கோயில் பணியாளர்களும் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்களும் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. கான்கிரீட்டை அகற்றி கல்வெட்டை ரொம்பவே போராடி மீட்டிருந்திருக்காங்க. அதுல சண்முகர் அப்படின்னு முருகருடைய பெயரும் குறிக்கப்பட்டிருக்கு. மேலும் இன்னொரு தீர்த்தமான சத்திய தீர்த்தம் பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கு. முருகனை வேண்டின வரம் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்றத மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கு இந்த கல்வெட்டு. முன்னாடி கிடைக்கப்பட்ட கல்வெட்டுகள்ல முருகன் பத்தி எதுவும் குறிப்பிடல. ஆனா இந்த கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கு. மீண்டும் கடல் அலையில இந்த கல்வெட்டு சிக்கி சேதமடையாம இருக்கிறதுக்காக சீக்கிரம் இதை மீட்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.